1000 உறவுகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், ஆரவாரம் செய்யும் கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலும், ஒரு நாள், ஒரே ஒரு நாள் யாரிடமும் பேசாமல் மௌனம் காத்து பாருங்கள். அப்போதுதான் தெரியும் இந்த பிரம்மாண்ட உலகிற்கு உங்கள் இருப்பின் தேவையே இல்லை என்று. மௌனம் சொல்லும் அந்த ரகசியத்தை கேட்க தயாரா? மௌனத்தின் மொழி. விவேக் அன்று விசித்திரமான முடிவை எடுத்தான். காலை விழித்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்பதுதான் அது. எப்போதும் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்களிலும் ஃபோன் கால்களிலும் பிஸியாக இருக்கும் தனக்கு இந்த உலகம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்று பார்க்க அவனுக்கு ஒரு ஆசை. அன்று காலை 8 மணி. வழக்கமாக காஃபி கொடுக்கும்போது சர்க்கரை கம்மியாயிருக்கு என்று மனைவியிடம் வம்புக்கு இழுப்பான். அன்று அமைதியாக காஃபியை வாங்கி கொண்டான். அவள் ஏதோ ஒரு யோசனையில் சீரியல் பார்த்து கொண்டே நகர்ந்தாள். அவன் பேசாதது அவளுக்கு ஒரு குறையாகவே தெரியவில்லை. பிறகு அலுவலகம் சென்றான். லிப்டில் மேனேஜர் எதிரே வந்தார். குட் மார்னிங் சொல்ல துடித்த உதடுகளை அடக்கி கொண்டு தலை மட்டும் அசைத்தான். அவரும் ஒரு இயந்திரத்தனமான புன்னகையை வீசிவிட்டு தன் போனில் மூழ்கினார். மதிய உணவு இடைவேளையில் நண்பர்கள் குழுவாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். விவேக் ஓரமாக அமர்ந்து அமைதியாக சாப்பிட்டான். டே விவேக், ஏன் அமைதியா இருக்க என்று ஒருவன் கூட கேட்கவில்லை. அவர்கள் தங்களுக்குள் கிரிக்கெட் பற்றியும் அரசியலை பற்றியும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவன் அங்கே இருப்பது அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. மாலை வீடு திரும்பும் வழியில் பஸ்ஸில் ஜன்னலோரம் அமர்ந்தான். உலகம் ஓடிக்கொண்டே இருந்தது. எல்லோரும் அவரவர் திரைகளில் மூழ்கியிருந்தனர். இரவு 9 மணி. மொபைலை எடுத்து பார்த்தான். ஒரு மிஸ்டு கால் கூட இல்லை. வழக்கமாக வரும் குரூப் மெசேஜ்களை தவிர தனிப்பட்ட முறையில் எங்கே இருக்கிறாய் என்று கேட்க கூட ஒரு நாதி இல்லை. அப்போதுதான் அந்த அழுத்தமான உண்மை அவனுக்கு உரைத்தது. ஒரு நாள் முழுவதும் யாரிடமும் பேசாமல் இருந்தால்தான் தெரிகிறது இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் தேவையில்லை என்று. கண்களில் லேசாக ததும்பிய நீருடன் பால்கனிக்கு சென்றான். அங்கே அவனது 5 வயது மகன் ஒரு உடைந்த பொம்மையை வைத்துக்கொண்டு தனியாக விளையாடி கொண்டிருந்தான். விவேக்கை பார்த்ததும் அவன் ஓடி வந்து அவன் காலை கட்டி கொண்டான். அப்பா, ஏன் இன்னைக்கு என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பேசலைன்னா எனக்கு அழுகையா வருதுப்பா. இந்த பொம்மையை சரி பண்ணி தரேன்னு சொன்னீங்களே என்று மழலை மாறாமல் கேட்டான். அடுத்த நிமிடம் விவேக்கின் அலைபேசி ஒலித்தது. அவனது அம்மா, என்னப்பா இன்னைக்கு ஃபோனே பண்ணல, உடம்பு சரியில்லையா? உன் குரலை கேட்கலினா தூக்கமே வராதுப்பா எனக்கு என்றார் பதற்றத்துடன். விவேக் மெல்ல புன்னகைத்தான். இந்த உலகம் என்பது கோடிக்கணக்கான மனிதர்கள் அல்ல, நம் அன்பிற்காக ஏங்கும் அந்த சில இதயங்கள் தான். ஒன்றும் இல்லைம்மா, வேலை கொஞ்சம் அதிகம், இதோ பொம்மையை சரி பண்ணிடுறேங்கண்ணா என்று பேசத் தொடங்கினான். மௌனம் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருந்தது. நாம் யாருக்கும் தேவையில்லை என்பது உண்மையல்ல, நாம் யாருக்கு தேவையோ அவர்களை நாம் கவனிப்பதில்லை என்பதுதான் உண்மை. உலகம் உங்களை கவனிக்கவில்லை என்று ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் நீங்கள் வெறும் ஒரு எண்ணாக இருக்கலாம். ஆனால் உங்கள் அன்புக்காக இயங்கும் அந்த சில இதயங்களுக்கு நீங்கள்தான் ஒட்டுமொத்த உலகம். யாரிடமும் பேசாமல் இருக்கும்போது நம்மை யாருக்கும் தேவையில்லை என்பது உண்மையல்ல, நாம் யாருக்கு தேவையோ அவர்களை நாம் கவனிப்பதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை.